உக்காந்து டான்னு படம் உட்காந்து பாத்துன்னு இருக்கிறானு. இதுல அப்பா பையன் உட்காந்துன்னு அமரன் படத்தை பாத்துனுக்குறானுங்க. ஒரே ஃபன் தான். அப்புறம் அதான் விஎஃப் நடுவுல போட்டு அதான் நம்ம சைட்ல பொறுப்புல இருக்கிற 2 பேர் இவங்க எல்லாம் வந்து பேசினாங்க. அதான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில் இது பண்ணி பேசணும். நான் அப்பதான் ப்ரோ ஒர்க்ல இருந்து வந்து ஒரு நிமிஷம் இல்ல பாஸ் இல்ல நீங்களாம் கேட்டீங்கல்ல அந்த குடிசை இது பத்தி பேசினாங்களா இல்ல வெறும் இது மட்டும் பேசினாங்களா? நான் வெளியே இருந்தேன் கேட்டுதான் இருந்தேன், ஆனா கொஞ்சம் கேட்கல இருந்தது, சவுண்டா இருந்தது பைக்ல வரும்போது. இல்ல நானும் ரொம்ப நேரம் இல்ல ஒர்க், அதனால நானும் ரொம்ப நேரம் அப்படியா? இல்ல குடிசை அந்த குடிசை அந்த தீ பார்த்தனது அந்த அதுல யாரோ சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கூட கூட்டின்னு வரோம்னாங்க. அது இது இல்ல போல, இது நார்மலா இருந்தாரு. இல்ல ஆமா ஆமா அது இன்னைக்கு இல்லன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு இது கொடுத்தது மட்டும் தான் பேசணும். விட்டு விட்டு கேக்குது, ரொம்ப நாய்ஸா இருக்கு, கேக்கல. ஆனா இல்ல விஜயபாலா கேவிஎன்ல இருந்து ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தாலும் அப்டேட் நீ யோசிச்சு பார்த்தா அனிருத் வந்து நிக்கிறான். நானே எனக்கே அனிருத் பிடிக்கும், அனிருத் ஃபேன் தான். ஆனா இரிட்டேட் ஆகுது, ஏன்டா உயிரை வாங்கினீங்க. நானே அதான் ப்ரோ நினைச்சு பார்த்தா கடைசியில அனிருத்ல இருந்து அது அவன் இவன்ட்டு அதான் இல்ல அதான் ஷூட்டிங் அடுத்த வாரம் இதுல வந்துட்டு ரேப் ஆயிடும். அதுக்கு அடுத்து தான் இதே ஃபங்க்ஷன் வந்துட்டு திரும்ப நடக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்குது. ஆல்மோஸ்ட் எண்ட் இது வந்துட்டு வந்துருச்சு. இன்னொன்னு சில பேர் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, இன்னும் முடியல. ஒருத்தங்கிட்ட கேட்டேன் முடியலையா இன்னும். அதான் இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும். முடியுது, புரியல. ஹோல் ஃபிலிமே கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம்? ஆமா ஆமா தளபதி நடிச்ச எல்லா சீனும் கம்ப்ளீட் ஆகுது. தளபதி நடிச்சு இல்ல அதுக்கப்புறம் வேற போர்ஷன்ஸ் இல்ல வேற போர்ஷன்ஸ் இல்ல பேட்ச் ஒர்க் இருக்கும்டா. பேட்ச் ஒர்க் எப்படி இல்லாம இருக்கும்? ஓகே ஓகே. பேட்ச் ஒர்க் இல்லாம வந்தா பேட்ச் ஒர்க்னா நீ நினைக்கிற பேட்ச் ஒர்க் இல்ல, அதான் பேட்ச் ஒர்க். பேட்ச் ஒர்க் நான் எதுவுமே இல்லடா. அப்புறம் என்ன ஓவரா கதறிக்கிட்டு இருக்கானு? ஒன்னும் இல்லையா, நீட்டுக்கு வந்துட்டு விஜய் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னது வந்துட்டு அதான் இவனுங்க சார் நீட்டுக்கு ஸ்ட்ரெஸ் சார் அப்படின்னு. அதான் டேய் முதல்ல எந்த எக்ஸாம் ஏன் இப்ப நீ போருக்கு கூட நிதானமா தான் போகணும்னுவாங்க, புரியுதா? ஆனா எக்ஸாமுக்கு எதுக்கு தான் பதறீங்கன்ற மாதிரி இருக்குது. முதல்ல இப்ப இத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்கானுங்களே, எதுக்கு பண்ணிருக்கானுங்க? முதல்ல சில பேர் எக்ஸாம் எழுதுறது கூட பண்ணிட்டாங்க தெரியுமா? நியூஸ்ல கூட நான் கூட பார்த்தேன், எக்ஸாம் எழுதுறது முன்னாடியே போய் தொங்கிட்டானுங்க. அதான் தெரியாத சில பேர் ரிசல்ட் வரது முன்னாடியே தொங்கிட்டானுங்க. அதான் இதெல்லாம் எதுக்கு? அதுக்குதான் சொன்னார். இதுல கொடுமை என்னன்னா முதலமைச்சரே இந்த மேட்டரை சொல்லியிருக்கோம் அறிக்கையில ஏதோ சைன் லைன்ல, அதான் தூக்கி போட்டு வச்சிருந்தானுங்க. ஏன்னா நீங்க சொன்னா வந்துட்டு தான் இன்னைக்கு நாங்க சொன்ன கசக்குதான்ற மாதிரி. அவனுங்களுக்கு தேவை பாயிண்ட், புரியுதா? இப்ப பாயிண்ட் கிடைக்க மாட்டுது. அதனாலதான் விஜய் வந்துட்டு பிஜேபி ஆக ட்ரை பண்றானுங்க, விஜய் நீட்டுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றானுங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகுது. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு சேனல் பார்த்தேன், அத பார்த்தா ஸ்பான்சர்னு வருது. ஸ்பான்சர் யாரு? யாரும் தெரியல, ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனல்ல ரோலுக்கே ஆட் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது வேறையா? யார் மைக் இது? சந்தோஷ் தான். சீரியல் இது காத்தடிக்கிற மாதிரி இது. மாடி மேல கரம் ப்ரோ. மழை பெய்யுது எப்படி மாடி மேல இருக்கிற? இப்ப கொஞ்சம் நின்னுக்குது, எப்படின்னு தான் இருக்குது.
படிக்கட் சந்திருந்தேன்னு நினைக்கிறேன். ப்ரோ இங்க 1 வீக்கா இல்லண்ணா ப்ரோ காத்து செம்ம காத்து என் ஊர்ல. மழை காத்து மழை அப்படி பெஞ்சே ப்ரோ இங்கேயும் முந்தினதான் ஈவினிங். இங்கேயும் சரியான மழை இங்க 2 எல்லாத்துலயும் நாளா ஆனா இந்த மழை இல்ல. இருக்கானுங்க ம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு போட்டோ போகுது களி டிசம்பர் ஆனா மாசம் நம்ம ஆளு சொன்னதுல ஃபேக்ட் இது. நம்ம 2 நாள் முடியாது அதான் பேசியிருந்தோம் ஞாபகதா. அதாவது இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமான காசு இந்த வாட்டி கொடுப்பானுங்க. அதுவும் 2025 இருக்கிறோம் புரியுதா. சம்பாதிச்ச போன இருக்கிற போன அட்லீஸ்ட் அதிக பர்சன்டேஜ்ல மன கொட்டுவானுங்க. ஒரு தொகுதியில ஏன் ஒரு வார்டுக்கே வந்துட்டு அவ்வளவு கணக்குல காசு போகும். ஆயிரக்கணக்கில் எதுவுமே 100 தானே. இந்த இது 100 கணக்கெல்லாம் போகாது. எதுவுமே 1000 கணக்கில் தான் எல்லாமே. ஆமா ஆமா. நான் ஒரு பாட்டு பாடுறேன் அலெக்ஸ், அன்னைக்கு மாதிரி ஒரு பாட்டு. இறங்கி நாச்சா போஸ்ட்மார்டம் தேவையில்லை சூப்பர் சிங்கர் நடக்குது. இறங்கி அப்படின்ற அடிக்க மாதிரி. தேவையில்ல. பேச சின்ன பசங்களை விட்டு கொட்ட விடுவோம் பாத்துக்க. விஜயோடைய பாலிசி தான். நான் அடிக்க மாட்டேன், சின்ன பசங்களை விட்டு கொட்ட விடுவேன். அதான் சொல்ல வந்தேன். இந்த பாட்டு அண்ணனுக்கு கிடையாது, அந்த பசங்களுக்கு தான். வர்றதுங்க எல்லாம் ஆட்டுடுங்கண்ணா, ஒரு விசில் அடிங்கண்ணா, அது மாதிரி லாஸ்ட் டைம் நடந்தது அப்படின்னு நீங்க பார்த்தா நம்மளோட பயங்கரமா நீட்டு நாங்க எதிர்ப்பு நீட் கூட தெரியுமா தெரியாதோ. ஆனா அந்த குழந்தைங்க விஜய் அதுவும் ஆளுங்கட்சி பண்ற தப்பையும் வந்துட்டு சுட்டி காட்டுது. அதுவும் அதான் விஜய் இது பண்ணுவாருன்னு அந்த எதுக்கு பண்ணுவாருன்ற அந்த இதையும் பண்ண சொல்லு. ஒரு 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 பொண்ணு பேசிச்சு, என்ன சொல்லுதுன்னா வந்து கையெழுத்துலாம் வாங்கினாங்க எங்க கிட்ட, அந்த நம்பிலாம் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அரசியல் எது வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு பார்த்து. அவங்களுக்கு 10th or 12th தான் ஞாபகம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஓட்டு கூட கிடையாது. ஒரு விஷயம் ஹாப்பியா இருந்துச்சு. நடிகர்னு சுத்திட்டு இருந்தானே, ஒரு பேரண்டோ இந்த யாருமே அவர் நடிகர்னு அட்ரஸ் பண்ணவே இல்லை. அது கொஞ்சம் எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாருமே அதான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எல்லாருமே தலைவரை தான்டா அது மாறிச்சு. தலைவரை தான் பாக்குறானுங்க. நடிகரை பார்த்ததெல்லாம் அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல இருந்தப்ப கூட இருந்திருக்காது. பார்த்து ஆக்சுவலா நீங்க ஊப்பிங் ஃபுல்லா ட்ரிகர் ஆனதுக்கு காரணம் தலைவர் கிடையாது. அந்த வந்த பப்ளிக் சொல்ற மொத்த ஒப்பீனியன் எங்க போய் சேரனா பப்ளிக் கிட்ட தான் சேரும். சரியா? பப்ளிக் தான் அந்த ஒப்பீனியன்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி திமுக நம்மளை ஏமாத்திருச்சு, நீட் எக்ஸாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணிருச்சு, ஊழல் எல்லாம் பண்ணது, எல்லாரும் ஓப்பனா மேல சொல்ல ஒண்ணு. அந்த ஒப்பீனியன்றது பப்ளிக்க போய் சேரும். நியூஸ்லயும் பெரும்பாலும் இன்னைக்கு போட்டா தடுக்க முடியல. டிஎம்கேவால கொதிச்சு எழுந்து போயிட்டாங்க. என்னடா அது, நம்ம ஒரு இது செட் பண்ணி வச்சு அதை தாண்டி போகிறோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் கொடுக்குற காசுக்கு மேல, அதாவது ஸ்டாலினை வச்சு டான்ஸ் வீடியோ போட்டாலும் போகாத ஒரு டிஆர்பி வீடியோ தலைவர் வீட்டை விட்டு வெளியே வர்றாருன்னா அவ்வளவு பேர் பாக்குறான். அவனுக்கு அதுதானே தேவை, வருமானம் தானே டிவிக்கு. அதை தாண்டி மக்களுக்கு போய் ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள், அதுல ஒரு அம்மா வந்து அந்த குடியை பத்தி பேசுனது ஒரு விஷயம். அது வேணா அந்தந்த வீட்டுல அனுபவிச்சதுன்னா தெரியும். என் வீட்டுல எங்க அப்பா குடிக்கிறது இல்ல, என் சித்தப்பா குடிச்சா அவர் லைஃபே இழந்தாரு. இப்பதான் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டு இருக்காரு. அந்த குடியை விட்டவனே செட்டில் ஆயிட்டாரு அவர் லைஃப்ல வந்து. ஸோ அந்த குடின்றது என்னன்னா ஒரு லைஃபை எப்படி திருப்பி போடுதுன்றதுக்கு அந்த அம்மா பேசுனது. அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்க கிடையாது, அவங்க இதை பேசணும்னா சொல்ல கிடையாது, அது உள்ளத்துல இருந்து வருது. அந்த அம்மா அழுது வந்து இது குடியால என் குடும்பமே கெட்டு போயிடுச்சு, தனியா நான் தான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னாங்க. அங்க வந்து ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் பத்தி பேசல, இலவச பேருந்து பத்தி பேசல. நீங்க எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சார் அந்த குடியால கெட்டு போற குடும்பம் கெட்டுதான் சார் போகும். அது சின்ன எக்ஸாம்பிளும். ஆனா அதையும் தாண்டி அந்த பொண்ணு படிச்சிருக்குன்னா அவங்க சொல்ற எல்லா வார்த்தையும் என்னன்னா, உங்களை பார்க்கணுன்றதுக்காக வெறி கொண்டு படிச்சேன், உங்க கையால அந்த பரிசை வாங்கணுன்றதுக்காக, அந்த அச்சீவ்மெண்ட் அடிக்கணுன்றதுக்காக நான் படிச்சேன்ற அந்த ஒவ்வொரு வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப அண்டர்லைன் பண்ண ஒரு இன்னொரு பொண்ணு ஒண்ணு சொல்லிச்சு. அது என்னன்னா, லாஸ்ட் டைம் 12th வாங்கும்போது அங்க தம்பி கூட்டிட்டு வரலான்னு பண்ணும்போது 3 பேருக்கு தான் அலௌடுன்ட்டாங்களாம். ஃபேமிலியில உன்னோட சேர்த்து 2 பேரும் வந்து 3 பேருக்கு தான் ஒரு கார்டு அப்படின்னு ஒண்ணு. அவங்க தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இன்னைக்கு 10th நல்ல மார்க் கொடுக்க வச்சு கூட்டிட்டு வந்துருக்கு. உங்களை பார்க்கணும் கோச்சிக்கிட்டான போன டைம், அதனால நல்ல எஃபர்ட் போட்டு படிக்க வச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபேமிலியோட உங்களை வந்து பாத்துக்கோம். இந்த ஒவ்வொரு நோட்ஸ் தான் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட மாறல் தான் தேவை. இவனுங்களை மாதிரி அரசியல் பண்ணிக்கின்னு நடுரோட்ல டான்ஸ் ஆட்டு விட்டுக்குன்னு நீ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போற ஆட்களை சேர்த்துக்கிட்டு பண்ற அரசியல் ஒரு பண்ணல. கட்சி கொடியே ஒண்ணு கூட இருக்கக்கூடாது சார். அப்பயே தெரியலையா மாற்றத்துக்கான அரசியல்? அதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த அரசியல் அந்த பள்ளி குழந்தைகள் வரைக்கும் போயிருக்கு. எனக்குலாம் அந்த வயசுல கருணாநிதி ஜெயலலிதான் பேரை மட்டும் தான் தெரியும், அரசியல் பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா நாங்க பண்ணி ஜாலியா பேசிட்டு சிரிச்சுட்டு அவங்கவுங்க என்னவோ ஜாலியா பேசிட்டு போவோம். அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. கருணாநிதி ஜெயலலிதா இன்னொன்னு கிடையாது, அப்பெல்லாம் யார் ஆட்சியில இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஸ்கூல் டைம்ல யாரோ இருக்காங்கப்பா, இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது.
இல்லடா ஸ்கூல் டைம்ல அப்படிதான்டா. நமக்கு அரசியலே தெரியாதுன்ற இல்ல நான் யாரு ஆட்சியில தெரியாத இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்காது. அது 8வது 7வதுலாம் உனக்கு தெரியுமா? 6வது 7வது படிக்கும்போது உனக்கு தெரியுமா? ஒரு அப்பெல்லாம் தான் இல்ல சிக்ஸ்த் ஒன்று ரெண்டே தான், ஒண்ணு ஜெயலலிதா இல்ல கலைஞர். இதுல மேக்ஸிமம் இல்ல நான் கர்ணன். ஸ்கூல் படிக்கும் போது ஜெயலலிதா தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீட்டுக்கு கையெழுத்து வாங்கினது வரைக்கும் பேசுறாங்க விவரமா. நீட்டு கையெழுத்து வாங்கி எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்களுக்கு பண்ணி தரோம்னு சொல்லி அந்த ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அது பேசுறது ஸ்கூல் குழந்தைங்க. பெற்றோர்களுக்கு தெரியும், ஏன்னா டெய்லி நியூஸ் பாக்குறாங்க, அதனுடைய டெய்லி என்ன நடக்குது அப்டேட் அவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைங்க வரைக்கும் எப்படி செய்யறதுன்னா இவரு பேசினால்தான் தான். லாஸ்ட் டைம் அண்ணன் பேசிருப்பதை பார்த்துப்பாங்க. அந்த கங்க்ரண்ட் லிஸ்ட் அது வரைக்கும் பேசுது அந்த குழந்தை. அந்த கங்கரன் லிஸ்ட் மாநில கல்வியை மாநில இது உரிமை கொண்டு வரணும்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்றது எனக்கு அப்படியே பா அப்படின்னு ஆயிடுச்சு. ஏ நீ அரசியல் எங்க தெரியுமா விதைச்சிருக்க? இளைஞர்கள் மட்டும் இல்லைண்ணே, நாளை சமுதாயத்தை வரைக்கும் நீ அரசியல், அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அலெக்ஸ். ஒரு ஈஸியா, அதாவது ஒரு ஒரு படத்துல ஒரு பாட்டு வருதுன்னா என்ன சொல்றது, அந்த சிவகார்த்தியன் படம் ஒண்ணு இருக்கு, சத்யராஜ், என்ன பாட்டு அது? சிவகார்த்தியன் சத்யராஜ் பள்ளி சங்கத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வரும், நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு, சரி ஏதோ ஒரு பாட்டு வச்சுக்க, ஒரு பாட்டு ட்ரெண்டிங்கான பாட்டுனா ஊதா நல்லா கலர் ரீச் ஆயிடும். உனக்கு யாரு? ஊதா கலர் சொன்னா ஏன் அதை சொல்றேன்னா, அந்த பாட்டு வரும்போது அந்த ஸ்கூல் பசங்களாம் அதை பாடி நான் காதால கேட்டுருக்கேன். அங்க கிராஸ் ஆகும்போது அந்த பாட்டு அப்போ வரும்போது, இப்ப அது மாதிரிதான் இப்ப எல்லா பாட்டையும் பாடுறாங்க, அது வேற ரீல்ஸ் போறது. ஏன்னா உதயநிதி அப்படி உதயநிதி இன்னைக்கு நீட்டுன்றதே ஒரு அரசியல் தான். அப்படிதான் அது அரசியலா தான் நினைக்குது திமுக. அது மாணவர்களோட எதிர்காலமா அவங்க நினைக்கல. அது எதிர்காலமா நினைச்சாங்கன்னா ஆட்சிக்கு வந்த உடனே பிரச்சனையும் அவங்க அதுதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இமாலய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு இருந்த டாபிக் அதுதான். அவங்க ஆட்சிக்கு வர காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் நீட்டு வேற. ஆனா அதை பத்தி அவனுக்கு ஒரு துரும்பு கிள்ளி போடல. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா செந்தில் ஒரு படத்தை சொல்லுவாரான், இந்த மலையை தூக்கி என் கையில வைங்க, நான் அப்புறம் தூக்குறேன்ற கதையாட்டம். நீங்க மறுபடியும் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, காங்கிரஸ் கட்சி நாங்கெல்லாம் பிரதமர் ஆயிட்டாருன்னா எங்க ஐயா பிரதமர் ஆயிடுவாரு, அப்ப நாங்க சொல்ற ரகசியம் தான். எல்லாம் கொதிச்சு எழுந்துட்டாங்க, உனக்கு ஃப்ராடுகார பசங்க அப்படிதான் போவான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கான்டெக்ஸ்டே என்னன்னா, நீட்டு மட்டுமே லைஃப் நினைச்சுக்காதீங்க, அதை தாண்டியும் நிறைய படிப்பு இருக்கு. ஏஐ மாதிரி நவீனத்துல நிறைய இருக்கு. நீங்க நீட்டை விட நல்ல லைஃப் கொண்டு வரக்கூடிய கோர்சஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை நோக்கி போங்கன்னு தான் சொன்னாரு. புஷ் பண்ணாதீங்க, மத்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, இதை படிக்கிறாங்கன்னு உங்க வீட்டு பிள்ளைய புஷ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு எது விருப்பமோ அதை படிக்கணும்னு தான் அவர் சொன்னது. இவனுக்கு அதை அப்படியே இது பண்ணி இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு அவனுக்கு தெரியல. விஜய் நீட் பத்தி பேசிட்டார், பிஜேபி பண்றான். அதுக்காக வேற என்ன சொல்றேன், இல்ல இல்ல அவர் டேய், நீயும் நீட்டுக்கு எதிராக தான் நிற்கிறேன், நான் நீட்டுக்கு எதிராக தான் நிற்கிறேன். போன டைம் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் இது எடுத்து வச்சுட்டு நீ வெறும் எதிர்ப்பு மட்டும் எடுக்கிற விட்டுருவேன், ஆனா அதுக்கான சொல்யூஷன் சொன்னாரு. நீ அந்த சொல்யூஷனும் மேற்கொண்டு காட்டணும். ரொம்ப நாளைக்கு கழிச்சுதான் சட்டமன்றத்துல ஏதோ ஒரு நிறைவேற்ற மாநில கல்வி பட்டியல கொண்டு வரணும் கல்வின்னு நிறைவேற்றி அந்த பேப்பர் எந்த போண்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னே தெரியுது. அது எல்லாமே கொண்டு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த இளைஞர்களுக்குள்ள சொல்றாரு, நீ ஆப்ஷனா அதை மட்டும் நினைக்காத, உனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு உன் லைஃபுக்கு. உனக்கு டாக்டர் தான் உன்னுடைய ஃபோக்கஸ், நீ அதை நோக்கி போ. சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு நீ அதை பத்தி கவலைப்படாத, அதை விட பெஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. எல்லாத்துலயுமே அவர் கொடுக்குற அறிவுரை அதுதான். நீங்க இந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்கான முயற்சி எடுங்க. தோத்து போயிட்டா தப்பே கிடையாது, முயற்சி எடுத்தீங்களா அதுவே பெரிய விஷயம். அதை விட ஃபியூச்சர் நிறைய இருக்குன்னு தான் அவர் வேலைக்கு சொன்னார். அதுதானே தவிர இவனுங்க என்னவோ மோடியை திட்டாம அவர் நீட்டை சகஜமா எடுத்துக்க சொல்றாருன்ற மாதிரி டாபிக் வேற இருக்கணும். ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அவர் பேசி முடிச்ச உடனே இந்த பெரியார் இஷ்யூ தான் கொண்டு வருவானுன்னு நினைச்சேன். அந்த பெரியாருக்கு ஜாதி பெயர் சூட்டின அந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுவானுங்க, இதுல வேற என்ன பண்ணுவானுங்க நான் நினைச்சேன். ஆனா அந்த டாபிக் உள்ளே ஒரே ஒருத்தம் கூட வாய் தரல, மொத்த பேர் நீட்டை பிடிச்சிட்டானுங்க. என்ன காரணம் என்னன்னா, பப்ளிக் நீட்டை பத்தி என்ன தெரிய போகுது, நம்ம உருட்டிட்டு இருக்கோம்ல, நம்ம தான் போராடணும்னு நினைப்பாங்க. ஆனா காங்கிரஸ் இருந்த காலத்திலேயே நீட்டை பத்தி இது வந்துருச்சு. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னரும் டிஎம்கே தான், ஏடிஎம்கேவும் அதுதான். ஏடிஎம்கே பண்ணது என்னன்னா ஆதரவு பண்ணுறேன். ஜெயலலிதா இருக்கும்போது உள்ள வரவே விடல, கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன்னாங்க. ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து இவங்க பண்ணது கிட்டத்தட்ட துரோகம். அதாவது தேர்தலே சொன்னதுதான், அவங்க நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், ஒரே கையத்தில் ஒழிச்சிருவோம், ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னா சூடு சொரண வெக்கமான இருந்தா தெரியும்னாரு உதயண்ணா. இன்னைக்கு அந்த வேவா சூசு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, என்னைக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
அடுத்த 2026 தேர்தலே இதே நீட்டை வச்சு தான் உருட்ட போறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதை போட்டு நீ பப்ளிக் ஒப்பீனியன் வந்துருச்சு இல்ல, நீட்டை வச்சு திமுக ஏமாத்திச்சுன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அந்த வெறியில தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க 10 ஸ்பேஸ போடுறான், சங்கின்றான், அறிக்கைன்றான். அதை தவிர கருத்தா அவனால ஒண்ணு பேசவே முடியாது. அவன் கருத்தா இருந்தா கூட ஒப்பீனியனா விஜய் இதை பேச மறுத்துட்டாரு, சொல்ல மறுத்துட்டாருன்னா பரவாயில்ல. அவர் சொன்னதே என்ன, ஊழல்வாதிக்கு ஓட்டு போடாத, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாத, ஜாதி மத அரசியலை அனுமதிக்கவே அனுமதிக்காது. போதையை எப்படி ஒத்துக்கொள்ளலையோ ஒவ்வொரு மாணவர்களும், அதே மாதிரிதான் ஜாதி மதமும், அதுவும் உங்க லைஃப் அழிச்சு, அதையும் ஏத்துக்காது. அதுதான் சொன்னாரு. நீட் மட்டுமே இல்லை உங்களுடைய லைஃப், அதையும் தாண்டி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் சொன்னாரு. நீட்டுக்கு சப்போர்ட்டாவெல்லாம் அவர் ஒரு துளி கூட எந்த காலத்துல நினைக்க மாட்டார். சரிங்களா? அதுதான் அவருடைய வே ஆஃப். நாளைக்கு அவர் சிஎம் சீட்ல உட்கார்ந்தாலும் இந்த நீட்டுக்காக இப்படிப்பட்ட சட்ட போராட்டங்கள் என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் முழு எஃபெக்டோட எடுப்பாரு. சரியா? ஆனா சில கோமாளிங்க மாதிரி ஓட்டு கேட்க மாட்டாரு. நீட்டு நான் வந்தா ஒழிச்சிருவேன், எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஒழிச்சிருவேன்னா அவர் பொய் வாக்குறுதி கொடுக்க மாட்டாரு. சட்டப்படியான நடவடிக்கை, சட்ட போராட்டம் டிஃப்ரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வரும்போது நாங்க பண்ணி முடிச்சிருவோம் தான் நாங்களே தவிர சட்டப்படியா போராடுவோம்னு ஒரு இடத்துல கூட அவங்க மென்ஷன் பண்ணல. இன்னைக்கு வந்துதான் ஊட்டிட்டு இருக்காங்க, நாங்க மக்கள் சக்தியோட சேர்ந்து போராடுவோம். ஒரு ஆப்ஷனை நிறைவேற்றுறதுக்கும் வலியுறுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க வலியுறுத்தி பாக்குறோம்னா அன்னைக்கே ஒன்றும் பிரச்சனை, இந்த சப்ஜெக்டே நம்ம பேச மாட்டோம். அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துறேன்னாங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீ சொன்னல பர்த்டேக்கு அப்புறம் அண்ணன் அரசியல் பேச போறாரு. ஆக்சுவலா எங்களுக்கு 3-4 நாள் அறிக்கை வரும்போது பயங்கர ட்ரிகர் ஆயிட்டாங்க. நீங்க உச்சக்கட்ட ட்ரிகர் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்துக்கொண்டதான் அவங்களுக்கு உச்சக்கட்ட ட்ரிகர். ஏன்னா அண்ணன் திமுக அடிக்கிறது அதிசயம், பப்ளிக் அடிக்கிறாங்கல்ல. ஏன்னா பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் சித்தப்பா இவன் கிஃப்ட் தரல சித்தப்பா, ஏத்தி விட்டு அடி வாங்க வைக்கிறான், ஏதோ சொல்லி வச்சிட்டான் போலன்னு நினைப்பானுங்க. உண்மையில அவனை அப்படிதான் நினைப்பானுங்க. வர்றவன் எல்லாம் தர்மடியே தான், சின்ன பசங்களுக்கு பெரிய வரைக்கும் லைன்ல நிக்க வச்சு கொட்ட விடுறான்பான்னு. சார் நீங்க பாத்தீங்கன்னா காசை கொடுத்து ஆளுங்களை நிக்க வச்சு ஒரு அந்த என்ன சொல்றது, இந்த கொரியோகிராஃபிங் பண்ணி ஆடுறத அவர் அது மாதிரிலாம் பண்ணல. நீங்க ஊழல் பணத்துல பண்ற மாதிரி எதுவுமே பண்ணல. நான் சொந்த காசுல படிப்புல முன்னேறின சிறந்து விளங்கின மாணவர்களை பரிசளிச்சுட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் நினைச்ச அலெக்ஸ் அதே மேடையில என்ன ஒரு 600 பேருன்றாங்களா, 50 பேருன்னா என்ன ஒரு 30 ஒரு 20 டைமோ 30 டைமோ போட்டோ எடுத்தாலும் முடிஞ்சுது. 50 பேரை நிக்க வச்சுட்டு கையில அந்த பதக்கத்தை கொடுத்துட்டு நடுவில் ஒரு நின்று போட்டோ எடுத்துட்டா முடிஞ்சுது. ஒரு 1 ஹவருக்குள்ள அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா கிட்டத்தட்ட 8-9 மணி நேரம் அங்க நின்று ஒவ்வொருத்தரையும் பார்த்து அந்த அந்த ஃபேஸ், அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் மாறாம அந்த பதக்கத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி, ஒருத்தர் ஹார்ட்டின் காட்டுன்றான், ஒருத்தர் முத்தம் கொடுன்றான், ஒருத்தர் குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சங்கன்றாங்க. அதுக்கு எதுக்குமே முகம் சொல்லிக்காம, எதுவுமே ஒரு சின்ன ஸ்பார்க் கூட காட்டாம அவங்களை அரவணைச்சு பதக்கம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க பெற்றோர்களையும் அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க விரும்பக்கூடியதை பேச வச்சு, அதை பார்த்து ரசிச்சு குழந்தையோட குழந்தையா மாறி 51 வயசாகக்கூடிய ஒரு ஆளு 9 மணி நேரம் நின்ன இடத்துல நிக்கிறாரு. சரியா சாப்பிட்டாரான்னு கூட நமக்கு யாருக்கும் தெரியும். எல்லாருடைய இப்படி பண்ற ஒரு அரசியல்வாதியோ இல்ல வேற எந்த ஒரு இயக்க தலைவர்களும் தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தர் நீங்க காட்டுங்க, யாருமே கிடையாது. இப்படி ஒரு ப்ரோக்ராம் யார் வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஆனா இவ்வளவு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தலைவர் இருக்க முடியுமானா அது கண்டிப்பா முடியாது. அவர் நினைச்சா ஆளுக்கு 50 நான் நின்னுக்கிறேன். ஆக்சுவலி இல்ல நான் படிக்கும் போது நடுவுல ஒரு நிறைய டைம் பண்ணிருக்காரு. இது நான் படிக்கும் போது மட்டும் நடுவுல பண்ணல. பண்ணிருந்தாருன்னு வை, நான்லாம் நின்றுப்பேன். நான்லாம் கண்டிப்பா நின்றுப்பேன். ஸ்டேஜ்ல நின்றுப்பேன்றதான் டாப் 3 ரேங்க்ல 3rd வந்திருப்பேன்டா. ஆனா மேக்ஸ் எனக்கும் மேக்ஸுக்கும் அது 8வது அதானே. இல்ல நான் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட இருந்து மேக்ஸ் கத்துக்கினேன். அதனால கொஞ்சம் விஜய் கிட்ட போறது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதான் இல்ல அது அதோட என்னன்னா நான் பாஸ்னு தான் வன்மையா கண்டிக்கிறேன் ப்ரோ. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஆள் வேற யாரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு 10 மணி நேரம். உதயநிதில என்ன சொல்லுவீங்க? ஒரு நாள் ஃபுல்லா செங்கலை கையில தூக்கிட்டு சுத்தினாரு. சித்தால அவரு கரெக்டா தான் கேட்டேன். எனக்கு டவுட் தான்.
குட் கொஸ்டின். இது இல்ல அந்த ஏஎம்ஸ் செங்கல் தானே செங்கல் இல்ல. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, இல்ல செங்கல் சைக்கோன்னு விஜய் மாஃபிங் பண்ணுவாங்க, எங்களுக்கு மாஃபிங்கே தேவையில்லடா. ஒருத்தன் ஊருக்குள்ள ஆல்ரெடி செங்கல் சைக்கோ தான்டா சுத்திருந்தான். அதான் செங்கல் சைக்கோ, முட்டை சைக்கோ. ஒரு ஒரு முட்டை சைக்கோ. ஒரு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு செங்கலை பத்தி சொன்னார்ல, அட்லீஸ்ட் அந்த செங்கலை காசு கொடுத்து இன்னும் ஒரு செங்கல் 11 ரூபான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரேட்டுக்கு, அதை வாங்கிட்டு வரலாம். அத கூட மதுரையில போய் திருடிட்டு வந்துறானுங்க. அவன் ஃபேமிலியே பாத்தீங்களா, இல்ல திருடுற புத்தியோட இல்ல இந்த இல்ல சந்தானம் படத்துல வந்துட்டு அதான் இந்த கல்யாணத்துல சமைச்சு போற வேலை பார்ப்பானே, அதான் 1000 மூட்டை அரிசி தூக்கிடலாம், தூக்கிடலாம். இது என்ன அதான் வாங்கி தான் ஏய் எடுத்துக்கலாம், ஆ, நம்ம பக்கத்துல ஏதாவது தென்னந்தோப்புக்கு இது ஏய் அதோட பறிச்சுக்கலாம். ஏன்டா வாங்கிக்கலாம்னு ஒரு வார்த்தைக்குது. அதோட ஃபன் என்ன தெரியுமா? செலவு பிளைட்டு போயிருக்கானுங்கடா 11 ரூபாய் செங்கலை திருடுறதுக்கு. இல்ல அதோட ஃபன் என்ன தெரியுமா, இவன் செங்கல் யூஸ் பண்றான்ட்டு அதுக்கு சானிடைசர் எல்லாம் போட்டுருவாங்களாம். காலையே போட்டு செங்கலுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி பக்காவா எடுத்து எய்ம்ஸ்னு வர ஒயிட்ல பெயிண்ட் அடிச்சு பக்காவா வச்சிருவாங்களாம். நம்ம ஆள் என்னோட டவுட் என்னன்னா, இல்ல இல்ல ஏம்சன் பெயிண்ட் அடிச்சவன் யாருன்னு கையில கச்சானா, அவனுக்கு நரம்பு தலைச்சு மாத்திரனால வாங்கி கொடுக்கணும் போல இருக்குது உண்மையிலே. ஏன்னா ஏவே 8 போடுற, அதான் ஐயோ சொல்லவே தேவையில்ல. அது ஏம்சன்றதான் இவனுக்கு ஜூம் பண்ணி தான் பார்த்தானுங்க. ஒரு படத்துல கவுண்டமணி காதி சாப்பிட்டு இருப்பானுங்க, கல்யாணம் நிறுத்தினோட சோத்துல கல்ல வச்சு நம்ம பிரச்சனை சோத்துல செங்கலுக்கு செங்கலுக்கு பேர் கவுண்டமணி, என்னடா அது சோத்துல கல்லுடா, இது இவ்வளவு பெரிய கல்லா, ஏய் பெசைய மட்டும் கை இடிச்சு போது அடிபட்டுச்சுரா கல்லு அப்படின்ற மாதிரி செங்கலை வச்சு ஆட்டிய பிடிச்சிட்டானுங்கடாடி ரொம்ப. இன்னும் ஒரு காமெடியில சொல்லுவானே, பாஸ் நீங்க சீப்பா போட்ட மேட்டரை நான் சீப்பு வச்சே முடிச்சிட்டேன். எங்க வீட்டுல வந்துட்டு லேட்டா மதியானம் டிவி போட்டாங்க. ஆனா உண்மையிலே எந்த சேனல்லையும் பெருசா காட்டல, என்னன்னே தெரியல. அதாவது ஒரு ஷார்ட் நியூஸா போடுறானுங்க, ஒரு மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட போடல, எப்பனாவது தான் சும்மா போடுறானுங்க. உண்மையிலே தான் சேனல் கிட்ட அதிகமா நிறைய சேனல் கிட்ட காசு போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க போலதான். இந்த நியூஸ் 18 நான் பார்த்தேன், ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நியூஸ் 18 பரவாயில்லன்னு கேட்டா, நியூஸ் 18 வந்துட்டு விஜய் பேசுறது கொஞ்சம் போட்டுருந்தானுங்க, இது யாருமே பெருசா போடல. ஏன்டா பேரண்ட்ஸ் அந்த கிளி கிழிக்கிறானுங்க. அதான் யோசிக்க வேண்டிய விஷயம். இல்ல வழக்கமா இல்ல அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது லைவ்ல நல்லா பெருசா லாங் லாஸ்டா போச்சு அது. ஆனா இப்ப எல்லாருமே தான் இருக்கத்துல பெரிய டபுள் யாருன்னா சன் நியூஸ்காரன். இவர் நீட் எக்ஸாம் பேசின உடனே நீட்டை பத்தி போட்டான் நியூஸ், நீட்டை எதிர்த்தார் விஜய், அடிக்கிறார் விஜய், பார்க்கிறார் விஜய். அப்புறம் பார்த்தா தக்குரிங்க வருது, எது விஜய் நீட்டுக்கு ஆதரவா, டேய் எதிர்க்கிறான்னு அவனே நியூஸ் போடுறான். இல்ல ராகுல் காந்திக்கு ஒருத்தன் டிரான்ஸ்லேஷன் பண்ண ஞாபகதா, பக்கத்துல நின்னு அதே ஆக்சுவலாடா நிறைய விஷயத்துல எவ்வளவு ஓபியா இருந்திருக்கானுங்கன்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சாரி மான்சர், நீ என்ன காங்கிரஸுக்கு போற, பாஜக ஒருத்தர் இருக்கிறாரு சிறுநீர் பாசனம் எஸ்ராஜா கடக்குறான்டா அதுக்கு மேலடா. ஆனா என்ன நடந்தாலும் பட் ஐ டோன்ட் கேர், அவ்வளவுதான். தாத்தா ஃபார்முலா எத்தனை போயிடணும், சாரி அவர் அப்பாவா தாத்தான்னு வேற தோணுது. நீ கரெக்டா தான் சொன்ன, அடப்பாவி. இல்ல கலைஞர் தான் தாத்தாரு சொல்லுவாங்க, ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க. கிளாஸ் பசங்க 2 பேர் கலாய்ப்பானுங்க. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு தாத்தானு கலைஞரை கலாய்ப்பானுங்க தெரியுமா, அது கலாய்ப்பானுங்க பாசத்துல இல்ல, அவனுங்களே ஜெயலலிதா தான் பிடிக்கும். எனக்கு இன்னும் டவுட் என்னன்னா, அட்லீஸ்ட் டை அடிச்சிருங்க ஃபுல்லா அடிக்கணும், அதனால கிரிதால மட்டும் வெள்ளை கலர்ல என்னடா ஸ்டைல்ஸ் சாரே ஆனா ஆனா இல்ல எல்லாருக்கும் தெரியும், அதான் அது இருக்குதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஒரு கன்டெக்ஸ்ட் சொல்ல மாட்டேன், ஆனா சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்க ஸ்கூல் பண்ணி ஒரு ரீசனால லீவ் கிடைக்கும்னு நினைச்சேன். நான் ஸ்கூல்ல முடிச்சு காலேஜ் முடிச்சு அப்ப கூட அந்த லீவ் கிடைக்கல, வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு லீவ் வந்துச்சு. தாத்தா லீவா? ஆமா, நீ படிக்கும் போது அதானா கன்டெக்ஸ்ட்? இல்ல தாத்தா லீவ் எல்லாம் என்னன்னா லாஸ்ட் பீரியடு எம்ஐ பீரியடு, அங்க ஒரு மிஸ் அழகா இருப்பாங்க, வர்றதுக்கு வெயிட் பண்ணா தாத்தா செத்துட்டாருன்னு வரானுங்க, தான் தம்பி லாஸ்ட் பீரியட்லாம் கிடையாது, எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு தான்
கலைஞர் இறந்துட்டாரு எல்லாம் போங்க அப்படின்னு அதான் பார்த்து போங்க அந்த இதுனால. ஏன்னா சென்னையில வந்துட்டு கொஞ்சம் அந்த 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 சிட்டிலாம் பார்த்தா டிஎம்கே சைடு தான், அந்த மயிலாப்பூர் சைட்லாம். சரிண்ணா அப்படியே அமுச்சு விட்டாங்க. நாங்களும் அதான் அப்படியே வந்துட்டோம். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, கலைஞர் இறந்துட்டாரு, சிரிக்கிறானுங்க சார் என் ஃப்ரெண்ட்ஸு. இவனுங்க எனக்கு என்னன்னா, டேய் ஏன்னா பெரிய மனுஷன் தான் இறந்துருக்காரு, ஏன்டா இப்படி இருக்கீங்க? அதான் கேட்டா பரவாயில்ல மச்சான், ஒரு ஃப்ரைடே கட் ஆயிருக்குன்னு. ஏன்னா புரியுதா, ஒரு ஆட்சியில இல்ல இப்போ சாகும்போது எல்லாம் வேற ஒருத்தன் இருந்தாங்க. மெரினா பீச்ல இடம் கொடுத்தது எனக்கு கேட்டா ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலே வீட்லயே நிறைய பேர் பேசினாங்க, இந்த இடம் எல்லாம் தர மாட்டாங்க மெரினா பீச்ல. ஆல்ரெடி மெரினா பீச்சே தான் இப்ப ரொம்ப இதுவா ஃபுல்லா தான் எல்லாம் இருக்குது. கோர்ட்டுக்கு தானே பரவாயில்ல. போய் வாங்கினேன். கோர்ட்டுக்கு போயிட்டு அது அவசர வழக்கா எடுத்து வாங்கினேன். அதான் ஏய் கோர்ட்ல கூட தரல, எப்படியும் மெரினா பீச் கோர்ட்டு போய் கூட தரல. போய் எடப்பாடியை கேட்டு எடப்பாடி கொடுத்தாரு கட்சியில. நான் போயா ரொம்ப ஆனா இல்ல 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 நம்ம தலை விழாத இடமே இல்ல. டெல்லிக்கு போவாரு, அதான் படிக்காதன் சீன் ரீக்ரியேட் பண்ணுவாரு. முன்னாடியே தான் நேரா கதவை சாத்திட்டதான், எடப்பாடி ஐயா ப்ளீஸ் மை டாடி. ஆனா இல்ல எப்படி இருந்த ஆளு இப்ப ஆட்சியை புடிச்சிட்டோன்னே பாத்தியா, நான் தானே இந்த ஊர்ல டாப்ல இருக்கேன், 200 தொகுதி நான் தான்டா ஜெயிப்பேன், நம்மளுக்கு மிஞ்சே அவன்டா இருக்கிறான். ஏடிஎம்கே எல்லாம் ஒரு கட்சியா? விஜய் எல்லாம் எங்களுக்கு பச்சா சார், பச்சா தானே, பச்சான்னு விஜய் எங்களுக்கு நேத்து பச்சா. முளைச்ச காளான். நேத்து முளைச்ச காளான் பச்சா. அதான் இந்த காளான் பச்சா தான் என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ. இல்ல எனக்கு இன்னொரு, இன்னைக்கு வீரா பேசினது எத்தனை பேர் கேட்டீங்க ஸ்பேஸ்ல விஎஃப்என்ல? கேட்டேன். அவர்லாம் ஒரு வந்து நிமிஷம் நடுவுல இல்ல வெளியே இல்ல 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 வெளியே இந்த பைக்ல இது சத்தம் சத்தம் பெருசா இதுவோ கேட்டுனீங்களா? அதை ஹெட்செட் தான் போட்டிருந்தேன். இந்த அந்த குடிசை பத்தி எல்லாம் பேசலையா? நான் வந்து அந்த இது மட்டும் அது பேர் என்னது, நீட் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. கன்கரண்ட் லிஸ்ட் வந்து போடும் போதெல்லாம் என்ன அதான் இல்ல அப்ப இல்ல இன்னைக்கு நடந்த கான்டெக்ஸ்ட் மட்டும் தான் பேசியிருக்காங்க. இல்ல அதுக்கப்புறம் எனக்குமே கட் அவுட். ஏன்னா நான் வெளில போயிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் வெளில டிராவல் பண்ணேன், எனக்கு கட் ஆயிடுச்சு. நான் அது வரையும் இந்த நீட் சொல்றவங்க இருந்தேன். சரி, அவர் அழகா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரா. இவனுங்க எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கானுங்க, இதுல வந்து இவனுங்க கோல்மால் பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன இது மட்டும் நம்ம சொல்லுவோம். இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து மூவ் பண்ணிட்டானுங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது எப்படி கலைஞர் ஐயா வந்து சும்மா இருந்தாரு, ஏன் சும்மா இருந்தாருன்னு கேட்டானு. கரெக்டா சொன்னாரு வீரா. அப்போ நீ மாத்தும் போதே சொல்லியிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். உன்கிட்ட இருந்து இருந்த அதிகாரத்தை நீ ஸ்டேட்டுக்கு மாத்தினா இப்படி நடக்கும்னு உனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப ஏன் சும்மா இருந்த அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், 2010 நீட்டை ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது, அதுக்கு ஒரு டயக்ராம் மீன்ஸ் லைக் அதோட ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணி நீட்டோட ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணது வந்து காங்கிரஸ். அந்த எம்சிஐ கவுன்சில்ல கொண்டு போயிட்டு கைட்லைனை கொண்டு வந்து ரெகுலேஷன் ஆக்டை நீ தான் சைன் போட்ட, உன்னோட அமைச்சர் தான் சைன் போட்டாரு. சூப்பர். ஓகேவா? நீ அதுல சைன் போட்டு எதுக்கு அலோவ் பண்ண? அது ரெகுலேஷன் தான். நான் இவனுங்க இங்க முட்டு கொடுக்குறதுன்னா தெரியுமா, அந்த ரெகுலேஷனுக்கு எல்லாம் சைன் போட்டா சட்டம் ஆயிடும். நான் ரெகுலேஷன் நெக்ஸ்ட் சட்டம் தான். ரெகுலேஷன் நீ ஏன் சைன் போட்ட? நீ ரெகுலேஷன் சைன் போட்டா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் அது சட்டம் தான். நீ ஆக்சுவலா அதுக்கப்புறம் நீ வர முடியல, வந்திருந்தா நீ இருந்திருந்தா நீ தான் போட்டிருப்ப, நீ தான் கொண்டு வந்திருப்ப நீட்டு. இவனுங்களே ஒப்பானுங்களாம் பாம்பு. அப்புறம் இவனுங்களே கேட்டா கச்சத்தை எழுதி கொடுத்துட்டு நீட்டுக்கு வந்துட்டு அதான் பெருசா இது பண்ற மாதிரி. இல்ல அலெக்ஸே, மொத்த டிராமா பண்றானுங்க அலெக்ஸே. மோடி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நீட்டை வந்து சட்டமாக்குறானுங்க. சட்டமா ஆக்குனதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக்குனானுங்க. ஓகேவா? ஆனா இதுக்கு டயக்ராம் போட்டதே அவனுக்கு தான், காங்கிரஸ் தான். அப்போ கூட வந்து எழுதி தரேன். 26ல டிஎம்கே ஓட் பர்சன்டேஜ் பார்த்து சந்து சிரிக்கல. இது வரைக்கும் வரலாறு காணாம குறைய போகுது பேர். ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு முக்காசி இழுப்போம், டிஎம்கே வந்துட்டு அவன் அதான் அது காலம் ஓட்டுல வந்துட்டு கொஞ்சம் இழுப்பானுங்க. டிஎம்கேல இருக்கிறவனே ஓட்டு போட மாட்டான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. கோடி கணக்கில் காசு இருப்பானுங்க. நேரம் பாரு, விஜய் சொன்ன மாதிரிதான். அதான்
வண்டி வண்டியா கொண்டு வந்து வண்டி கொட்டுவானுங்கன்ற வண்டியா மாதிரி கொட்ட தான். போறோம். ஆனா இன்னைக்கு ஏய் சொல்லலாம் இல்ல ஓப்பன் அடிச்சிட்டாரு. இன்னைக்கு ஒரு ஸ்பீச் நோட் பண்ணி பார்த்தேன். சொல்லாம ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதுன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. நோட் கையால பண்ணிக்க. வந்து காமிச்சு ஒண்ணுதான் இல்ல ஒண்ணும் இல்ல ஹேண்ட் பணம் இல்ல பணத்தை பணத்தை வாங்குறத இல்ல வாங்கிக்கங்க. இல்ல இப்ப ஓட்டுக்காக பணம் வாங்குறது பணம் தான் பணம் ஓட்டுக்காக விற்கிறது தப்புதான். ஆனா அதான் தளபதியே சொன்னாரு டாக்கு தான் உங்க காசு உங்களுடைய வரி பணத்தை தான் தூக்கின்னு வந்து உங்ககிட்டயே கொடுக்குறான். நீ எதுவும் அதான் இது பண்ணாத. இல்ல உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும்ன்ற அழகா அவர் வந்து எதுவும் மோட்டிவேட் பண்ணல. இதுல இல்ல உங்களுக்கு இன்னொரு என்ன லைன் பண்ணுன்னு சொன்னாரு தெரியும். தான் இது வரைக்கும் ஊழல் பண்ணாதவனா பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. செத்துட்டானுங்க அங்கே. ஏய் ஊழல் அவன் என்னடா பண்ணாத லிஸ்ட் எடுத்தா யாரு வருவா முதல்ல? இல்ல நம்மால் தான் இப்போ வருவா. ஸ்டாலின் வீட்டுல ஸ்டாலின் ஏய் அவனடா அவன் காலங்காலத்துல ஏஞ்சி நம்மளதான் அடிச்சுட்டு இருக்கான். அது என்ன காலம் நம்மள விட்டா வேற யாரும் கிடைக்கலடா, நம்மளே போட்டு அடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களடா யாருன்றதான் அவன் போயிட்டு. புரியுதா? டெய்லி காலைல ஏஞ்சா நம்ம ஆள் அடிக்கிறத இவங்க டெய்லியும் வாங்கின்னு இருக்கானுங்க. ஒன்னும் பண்ண முடியாம உட்காந்து இருக்கானுங்க. ஆக்சுவலா நிறைய இல்ல சொல்லுங்க. விஎஃப்என்ற பிளேயிங் ரெக்கார்டிங் இருக்கு. ஓகே, இப்பதான் பார்த்தேன். யாராவது வந்து உங்களுக்கு நீட் வந்து ஏன் திமுக வந்து என்னென்னலாம் அதுல கோல்மால் பண்ணிருக்கு நீட்ல அப்படின்ட்டு தெரியணும்னா விஎஃப்என் ரெக்கார்டிங் கேளுங்க. வீரா பேசினது. வீரா வந்து சூப்பர்வா சொல்லியிருப்பாரு. எக்ஸாக்டா இயர் எல்லாம் கோட் பண்ணி பக்காவா காமிச்சிருப்பானுங்க. எந்த இயர்ல இவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணாங்க ஸ்டடீஸை, அதை வந்து ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பவர் போச்சு, அப்புறம் 2010ல எப்படி இந்த ஆக்டை வந்து நீட்டோட ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ணானுங்க, அதுல என்னென்னலாம் பண்ணாங்க, திமுக என்ன கோல்மால் பண்ணுச்சுன்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி பிரீஃப் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் எவனா வந்து இப்ப திமுக காரன் நீட்டு நான் கொண்டு வரல அப்படின்னு ஏதாவது குத்தானா செருப்பு கைட்டு அடிக்கலாம். இதை பார்த்துட்டீங்கன்னா போதும். நீ பேசு அலெக்சா. ஆல்ரெடி ஒரே அடிக்குது. இதுல நம்ம வச்சுதான் பிரோஜனம் இது. இல்ல இதுக்கு எதிர்பார்த்ததுதான். ஆனா வந்து திரும்ப நீட்டையே கொண்டு வந்து கடிப்பாடுங்கன்னு நான் எதிர்பார்க்கல. முதல்ல இல்ல ஏன்டா முதல்ல இந்த பத்ம பிரியா அதுக்கப்புறம் இந்த வைஷ்ணவி எல்லாம் டீல கொண்டு வராதுங்கடா கன்றாவி. அதாவது அதுதான் நானும் எவன் தூக்கிட்டு வரான்னு வாந்தி வருதுடா. வாந்தி வருது. இல்ல அவரு என்ன இது இல்ல இதுல பத்மபிரியால சொல்ல தேவையில்ல. வைஷ்ணவே அதேதான். எதுக்குடா இந்த மாதிரிதான் அதை போய் அடிச்சுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது. அடுத்த வாரம் இருக்குது தலைவருக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குத்த போறான். அடுத்த வாரம் இதுக்கப்புறம் அப்பப்ப அடி விழுண்டா நம்ம லெவல் தான் இறங்கியாச்சு. முடிஞ்சு போச்சு. இனி வாங்கடா சொன்னியே வாங்குற குத்து எல்லாம் கும்மா குத்து தான். இல்ல லைக் மென்டலி என்ன நீ ப்ரிப்பேர் ஆயிருக்கணும்னா, நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்கனா அது கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஓகே ஃபைன். இல்ல வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். கரெக்டா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா அக்செப்டன்ஸ் இருக்கணும். நாங்க அதுக்கு திருப்பி வந்து நான் திருத்திக்கிறேன், இல்லை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்கணும். எதுவுமே இல்லை, புளுத்தனா நாங்க புளுத்தின்ற பேச்சு பேசினா யாருக்கு தான் ஒண்ணு பிடிக்கும்? நீ மட்டும்தான் கரெக்டு, நீ மட்டும்தான் சொல்றது நியாயம், நாங்க தான் உங்களுக்கு தமிழ்நாட்டே படிக்க வச்சோம், இல்லைன்னா இங்க எல்லாருமே வந்து அவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னா என்னடா நீ சொல்ல வர? அப்படி நீ சொல்ல வரதையெல்லாம் கரெக்டா இருந்தானா என்னத்துக்கு அவன் தமிழ்நாடு முன்னேறி இருக்குமே. இல்ல சரி, அப்ப நீ சொல்ற சரினா அப்போ உன் மேல உள்ள ஊழல் கூட்டுற சட்டம் சரியா அப்படி கேட்டா அதெல்லாம் வந்து போய் இதுங்க பொய் பரப்புறீங்க அப்படின்றானுங்க. இவங்களோட புத்தியே என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல இவங்க இதனால்தான் படிச்சாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்குதுதான். இந்த முதல்ல இந்த நினைச்சிட்டு இருக்கானுங்க பார்த்தா இவனுங்க சேப்பு கேட்டு அடிக்கணும். நீ என்ன காரணம் பண்ணிட்ட அப்படி படிக்க வச்சதுக்கு? நாங்க அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வீட்டுல இருக்கவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இவனுக்கு கிரெடிட் எடுத்துட்டு போயிடுங்கிறானுங்கடா. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு தமிழ்நாடு வந்து ஸ்டார்டிங்ல அரசியல் இது சாசனம் ஃபார்ம் ஆனதுல இருந்தே வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த காமராஜர் பீரியட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சது. அவ்வளோலாம் போத்தாலும் நிறைய சிம்பிளா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ ரொம்பலாம் சொன்ன நீ ஒரு 15 இயர்ஸ் பேக்னா நம்ம பேரண்ட்ஸ்லாம் எல்லாருமே இன்க்ளூட் ஆயிருப்பாங்க கரெக்டா? 15 வருஷம் முன்னாடி, இல்ல நீ 15 விட 20 வருஷம் வச்சுக்க முன்னாடி பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டடீஸ்ல இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. நான் என்ன கேக்குறேன்னா அவங்களுக்குலாம் என்ன திமுக தான்
வாப்பா ஸ்கூலுக்கு போப்பா கை பிடிச்சி என்ன கூட்டா போனானுங்க. பேரண்ட்ஸ் அதான். இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் படிச்சா குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் இனிஷியேட் எடுத்து அவங்க பசங்களை படிக்க வச்சது எஃபர்ட் போட்டது எல்லாம் அவங்க. இவனுங்க அந்த எல்லா கிரெடிட்டையும் இவனுங்க தூக்கி உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நாங்க தான் டேய் சரி எல்லாம் படிக்க வச்ச உங்கால படிக்க வச்சியா ஃபர்ஸ்ட்? என்ன பொசுக்கு தந்திய வந்து தபால் அடிச்சிட்டிய. ஆமாடா கேட்க தோணல. ஆளு எல்லாம் இல்ல படிக்க வச்ச ஆளு உங்கால படிக்க ஆளு வச்சியாடா. ஆளு படிச்சாரு. ஆனா படிச்சாரான்றது தெரியாத மாதிரி என்ன ஒரு இதுக்கும் ஒரு வாசிக்க தெரியாது. கேட்டா முதலமைச்சரு வாசிக்க கூட தெரியாத அளவுக்கு. அவர் ஆக்சுவலா நம்ம தப்பு சொல்ல கூட முடியல அந்த அளவுக்கு இருக்கு. அவரு மென்டலி எனக்கு தெரியும் நான் சொல்றேன் மென்டலி அவருக்கு வந்து என்னென்னமோ அவர் வந்து நல்லா ஆட்சி பண்றேன்னு அவருக்கு யாரோ சொல்லி அவரும் அதை நம்பிட்டு இருக்காரு. ஓகேவா? அவரை யாரோ ஏமாத்திட்டு இருக்கானுங்க அப்படிதான் இருக்கு பார்க்க போவே. இல்ல நீங்க சொல்றது ரைட்டு தான். அந்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த கிம் அந்த பெரிய பெரிய அந்த இது எப்படி சொல்றது ஒஸ்டான அரசியல்வாதிகள் இல்ல வந்து அரசர்கள் எல்லாம் வந்து அப்படிதான் செய்வாங்க. அரசர் போற வழியில எல்லாம் வந்து பார்க்க எல்லாமே வந்து அழகா இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி உள்ள கரப்டட் மந்திரிகள் எல்லாமே அப்படிதான் செய்வாங்க. இப்ப அரசர் வந்து ஒரு வழியா போனான்னா மோடி ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி மக்களை வந்து சந்தோஷமா வந்து வாழ்த்துற மாதிரி வச்சு அராஜகம் பண்ணுவாங்க. அதேதான் இங்க நடக்குது. அதேதான் மோடி ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கும் போது அதுதான் நீங்க வந்து பெருசா விமர்சனம் செஞ்சீங்க. எப்ப நீங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்தப்ப 2021 பிஃபோர் 2021 வந்து என்ன செஞ்சீங்க? மோடி வந்து எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறாரு. புதுசா இது பகுதிகள் எல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறாப்ல அப்படி இப்படி சொல்லிட்டு இப்ப அதே வேலை தானே அப்படி நீங்க அச்சு பிசராம பண்றீங்க. ஒண்ணு இல்லடா ட்ரம்போட பொண்ணுங்க விசிட் பண்ணாங்க இந்தியால ஞாபகம் இருக்கா ஆமா உங்களுக்கு? இவானா அப்போ ஞாபகம் இருக்கா ஒரு ஏரியாவே இருக்கு. ரோட்ல பேனர் போட்டு வெல்வெளி கவர் போட்டு பண்ணானுங்க. பேனர் ஆமா போட்டு கவர் பண்ணிட்டானுங்க. அந்த இடம்லாம் வந்து தெரியக்கூடாது அந்த அசிங்கமா இருக்குன்னு. அவங்களுக்கு. ஆமா உனக்கே தெரியுது அசிங்கமா இருக்குன்ட்டு. இல்லடா எந்த விஷயத்துல நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலா இப்போ உன்னை கேட்கறேன் ஓகேவா? இப்ப நீ சொல்வ உனக்கு பாக்குறப்ப உனக்கு இப்ப நீ டே டு லைஃப்ல நீ பாக்குற நீ எந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லு போனா நீ என்ன சொல்லு? கொள்ளை அடிக்கிறதுல சூப்பர் நெக்ஸ்ட். கரப்ஷன். ரெண்டாவது வந்து போதை அதிகமா இருக்கு. போதை. ரெண்டாவது ஃபேண்டாஸ்டிக். அதாவது இல்ல இது வெறும் ஒயின் ஷாப் மட்டும் இல்ல இருக்கிற கூலிக்கு அது சொல்ல தேவையில்லதான் அதான் இருக்கிற போதை நிறைய பொருட்கள்ல லிஸ்ட்ல எல்லா வஸ்துகளும் எல்லா வஸ்துகளும் ஸ்கூல் பசங்க பண்றதே இப்ப அதிகமாகுது. ஓகே ஓகே வேற அடுத்து சமூக சீர்குலைவு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சமூக இல்ல ஃபர்ஸ்ட் போலீஸ் என்ன கேட்டா போலீஸ் ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ப்ரோ அதே சமூக சீர்குலைவு. ஜனங்கள்லாம் மாடல் ஆட்சியில நடு ரோட்ல கொரியோகிராஃப் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க ப்ரோ. அது நல்ல முன்னேறி இருக்கு. அதை சொல்லலாம். ஓ அது ரீசெண்ட் பூமர் அதனால அது அதுக்கு வந்து அது வந்து அது வந்து பாயிண்ட் எடுத்துக்கப்படாது. இப்ப யாரு நீ தனுஷ் ஒரு ஆன்சர் சொல்லிட்டு ஓகேல அது மாதிரி தான் சரி ஒரு மூணு நாலு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க ஓகேவா? நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டும் உண்மையிலே இப்ப அதுதான் டெவலப் ஆயிருக்கு தமிழ்நாட்டுல. இப்ப ரீசெண்டா இந்த 4 வருஷத்துல டெவலப் ஆனது இது மட்டும் தான்டா. அப்புறம் இன்னொன்னுங்க அரஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களை போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. யாரு உள்ளானாங்களோ அவங்களை போலீஸ் பிடிச்சி அவங்க பேரை வெளியிட்டு அவங்களை நாசமா நீங்க ஃப்ரீடமா இருந்திருக்கலாம். என்ன அது கொஞ்சம் டேக் மட்டும் வேணும், கருப்பு சிவப்புன்னு ஒரு டேக் மட்டும் வேணும். மத்தபடி நீங்க ஃப்ரீடம் காய் தான். இதெல்லாம் நீங்க பண்ணலாம் ப்ரோ. இதெல்லாம் நீங்க ரொம்ப இங்க பாருப்பா அதான் நான் சொல்லிட்டப்பா டிவிக்கே ரொம்ப இதா இருக்குப்பா. நீங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்க. இங்க பாரு அவங்க சரக்குலாம் கொடுக்குறானுங்க. பேசாம போயிட்டு மீட்டிங்ல எல்லாம் அங்க உட்காந்துடலான்னு இருக்கேன் நானு. இல்ல அதே சரக்கு கொடுக்கிறவங்களுக்கு தான் ஃபியூச்சர்ல வந்து அவங்க குடும்பத்து ஆளுகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ வந்து அந்த சரக்கை குடிச்சு நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா இல்ல வருத்தப்படுவாங்களா நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு இது இருக்குது அவங்க எல்லாம் உதயநிதியை ஃபாலோ பண்றாங்க நரேட்டோ. உதயநிதி சின்ன வயசுல வந்து அவருக்கு ஏதோ வியாதி இருந்திருக்கான். உதயநிதிக்கு ஏதோ ஒரு வியாதி இருந்திருக்கான். அந்த வியாதிக்காக பிராண்டிய வச்சு உடம்பு ஃபுல்லா குளிப்பாட்டினாங்களாம். எனக்கு இல்ல ஆக்சுவலா உதயநிதி எனக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஆள்ரா. பிராண்டில குளிக்க வச்சது ஒண்ணு, ஓகேல மூந்து பார்த்து போதையானது ஒண்ணு. எப்பா சாமி டேய்
என்னால முடியலடா. டூ எக்ஸ்ட்ரீம் என்னடா டூ எக்ஸ்ட்ரீம். யாரா நீ? என்னடா அலெக்ஸ் இது என்னடா இது புரியல. மூந்து பார்த்து டேய் இங்க அப்படிதான். பரவாயில்லடா. கேவல பயலு. இல்ல இல்ல இப்போ இது இது சொல்லுங்க. இன்னொரு கேள்வி எனக்கு ஜென்ரலா இருக்கும். இப்போ யாரெல்லாம் இங்க ரேஷன் கடைக்கு போவா? சொல்லு. போவாங்க. ஒரு சில டைம் நானே போயிருக்கேன். ஓகே நீயே ரொம்ப போயிருக்க ரேர் ஓகேவா? இப்போ போறது. போயிருக்கேன். ஆமா, ஆமா. ஓகே நீ ஓகே இப்போ எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ்லாம் ரெகுலரா போறவங்களுக்கு தெரியும். ரேஷன் கடையில நீ எல்லா பொருளும் இருக்கான்னு கேட்டு எல்லாம் யார்கிட்ட விசாரிச்சுட்டு கொண்டு போவாங்க. ம். ஆமா. கரெக்டா? எல்லாம் விசாரிச்சுட்டு ஆமா. போவாங்க. இல்ல அங்க போயிட்டு இன்னைக்கு போகும்போது ஏதாவது இல்லைன்னா என்னைக்கு வரும் அப்படின்னு கேட்டுதான் போவாங்க. எல்லா நாள் நம்ம போற அன்னைக்கெல்லாம் எல்லா பொருளும் இருந்தது ரேஷன் கடையில கிடையவே கிடையாது. கரெக்டா? ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆனா ஒயின் ஷாப்ல அப்படி இருக்காது. பாத்திருக்கியா? டெய்லி வண்டி லோடு வரும். எல்லா பிராண்டும் இருக்குதுன்றியா? உனக்கு ஏம்மா, எக்ஸ்பீரியன்ஸ் பா. என்ன- நீ தான் அடிக்கடி போய் கேப்ப. அதான் மாஸ்டர் வச்சு- மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அட இருக்கு. அடிக்கடி போய் பாவி. எல்லாமே பயிரிடாம கேட்கணும். வச்சிருச்சுடா. போயிட்டு தான் இருக்கிறதெல்லாம் போயிட்டு தான் பயமுள்ள சார் பயமுள்ள இது பிராண்ட் லேக்கா இருக்கா? பிளேட்ட தூக்கி போட்டுருச்சு. ஏய் இங்க பயமுள்ள பக்கத்துல லேக்கா இருக்குடா. பிளேட்ட தூக்கி. இல்ல பக்கத்துல இருக்குடா. நான் பாப்பேன். எப்பயுமே வண்டி லோடு வந்து இறங்கினே இருக்கும். புரியுதா? ஆமா. இல்ல வேன் வரும். அது இல்ல அத நானே பாத்திருக்கேன். அத நானும் பாத்திருக்கேன். டெய்லி லோடு வரும். அங்க வந்து அதுல வந்து மிஸ்ஸே ஆகாது. ஓகேவா? ஆனா ரேஷன் கடையில அப்படி கிடையாது. எல்லா பொருள்லாம் இருக்காது. இப்போ என் கேள்வி அதுதான். ஓகேவா? என்னன்னா எப்படி நீ ஒயின் ஷாப்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தானே நீ வந்து என்ன இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும். ரேஷன் கடையிலே சார் கான்சென்ட்ரேட் துட்டு பண்ணிருக்கணும். சார் துட்டு வந்து இதுலதான் சார் அதிகமா வருது. 10 ரூபா கூட இப்ப சார். என்ன சார் பேசுற நீ? 10 ரூபா சார், பாட்டிலுக்கு 10 ரூபா சார். நீ சொல்றது கரெக்ட் என்ன தான். சார்? ஆனா ரேஷன் கடையில அந்த கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் பாதி பண்ணியிருந்தா கூட வயசானவங்க எல்லாம் நடந்து நடந்து வந்து ரேஷன் கடையில கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையடா. ஏய் ஆக்சுவலா வீடு தேடி வருந்தானடா சொன்னானுங்க ரேஷன் கடைவனுங்க. நாங்க வந்தா அதை கண்டிப்பா, கொண்டு ஆமா. வரோம்ட்டு. அது வீடு ஏய் தேடியா? ஆமா அது ஆமா. ஏதோ ஏய் அந்த மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் படிக்கிறேன். இல்ல விஜயகாந்த் வேற ஃபர்ஸ்ட் எங்கேயோ இதை கொண்டு வந்தாரு. முதல்ல இல்ல 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 ஃபர்ஸ்ட் வந்து வேற குப்பை இல்ல எங்கேயோ இல்ல இன்னமும் முதல்ல இருக்கு வேற இடத்துல. இல்ல கேரளாவா ஆந்திரா இரு, சைட்லயா? தெரியாம கேக்குறேன். ஒரு குப்பை எடுக்கிறவன் கூட வீட்டு பக்கம் வந்துட்டு வருவானா? நீ ஏன் ஒரு இடத்துல போய் போடணும்? புரியுதா? இவங்க இவங்க வந்துட்டு தான் இந்த ரேஷன் கடை இந்த டேய் ஏன் பொருள்லாம் குப்பை வந்துட்டு எடுக்கிறேன் வீட்டுக்குலாம் வரது இல்லையா? குப்பை இருக்கவங்க வீட்டுக்கு வராங்களா அலெக்ஸ்? யாரு ஐ மீன் சென்னையை தவிர்த்து வந்து மத்த இடங்கள்ல வராங்க. அதே மாதிரி வந்து வீட்டு வாசல்ல வச்சிருந்தீங்கன்னா இல்ல எடுத்துட்டு இல்ல போயிடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் இல்ல அந்த மாதிரிலாம் இங்க கவர்மெண்ட் குப்பை தொட்டி ஒண்ணு இருக்கணும். புரியுதா? அங்கதான் நீ போய் போடணும். அங்க வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஏய் விஷயத்துல முதல்ல பிக் பாஸ்கெட் இவங்க தெரியாம கேக்குறேன். அப்படி எத்தனை பேர் ஆள் வைப்பாங்க? அதான் கேட்டு கூப்பிட்டுக்கின்னு இது முதல்ல இதெல்லாம் எப்படியா நம்புறானுங்க தமிழ்நாட்டு மக்களு? இதெல்லாம் நம்பி ஓட்டு இல்ல போட்டுக்கிற பேர் இதை இல்ல சொல்லணும் கேட்டேன். பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனா என்னன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால வந்து பெரிய லெவல்ல இருந்து இப்ப வந்து மாசம் வந்து கொள்ளையடிக்கிறாங்க தெரியுமா? அரிசி நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா போதும். அரிசி நல்லா இருக்கா இந்த வாட்டி இந்த இது ரேஷன் அரிசி சரிப்பா, அந்த லாரி அப்படியே வந்து நம்ம இவரோட குடோனுக்கு அனுப்பிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அரிசி நல்லா இருக்கு, பருப்பு நல்லா இருக்கு, இந்த மாதிரி வேற சர்க்கரை நல்லா இருக்கு, இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. இந்த வாட்டி வந்து கொள்முதல் வந்து நல்லா இருக்குது. ஐ மீன் என்னது நார்மலா வந்து இதுல வந்து மளிகை கடையில கொடுக்குற அளவுக்கு வந்து தரம் வந்து ரொம்ப உயர்ந்த தரமா இருக்குன்னா அது அப்படியே போயிடும். தரம் கம்மியா இருக்குன்னா உள்ளக்க வரும். புரியுதா உங்களுக்கு? அதுவும் அப்பேற்பட்ட இதுலயுமே வந்து சில பேர் வந்து வந்து குடுக்கறதையுமே வந்து கொள்ளையடிச்சு அனுப்பிடுற அளவுக்கு இருக்கதை செய்யறாங்க அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாத்துலயும். இல்லடா ஏதாவது வந்து கொடுக்கணும்ல. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்கணும். முதல்ல ரேஷன் கடையில பொருள் இருக்கணும். எல்லா பொருளும் இருக்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதா? எல்லா பொருள் பொருளும் ஒரு இருந்தாலுமே டைம்ல கரெக்டா இருக்க கொடுக்கறது மாட்டேங்குது. இல்லையா? 2 கிலோ 3 கிலோ அடிச்சுட்டுல குடுக்குறாங்க. அதுலயே அடிப்பானுங்க. எனக்கே நடந்ததுடா. பைத்தியக்காரனுங்க பண்ணானுங்கடா. இல்ல ஆக்சுவலா இந்த மாதிரி அவனுங்க பப்ளிக் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் இல்ல எல்லா இஷ்யூஸ்லயுமே ஊழல் பண்ணி அந்த ஊழல்லே கரெக்ட். ஊறி போய் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு கூட தெரியாம இருக்கானுங்க. அத பத்தி கேள்வி இல்ல கேட்கிற இந்த பிரஸும் கேட்கிற கேள்வி நிலைமையில இல்ல. கேட்காம இல்ல கேட்கிற நிலைமையில அவங்க இல்ல. கரப்ஷன் சொல்லிட்டு நீ வந்து அங்கன்வாடி ஊழியர்ல இருந்து வந்து சத்துணவு ஆயா எல்லா லோயஸ்ட் லெவல் வரைக்கும் வந்து நீ வந்து காசு வாங்கிட்டு தான் இதுக்கு உள்ள கறக்குற. அதுவும் எப்படி சும்மா லட்சக்கணக்குல 10 லட்சம் 15 லட்சம் சொல்லிட்டு
சாதாரண 15,000 20,000 வந்து அரசு 15,000 10,000 to 15,000 தான் ஆக்சுவலா அவரோட இது சம்பளமே. ஏன்னா அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸும் கம்மி, இது ஸ்பெண்டிங் ஹவர்ஸும் கம்மி தான். அதாவது கடையில வேலை செய்யற நேரமும். அதனால வந்து ரொம்ப 10,000 அந்த சரௌண்டிங்ல தான் இருக்கும். நீங்க வந்து அங்கன்வாடி ஊழியர்களுக்கா இருந்தாலும் சரி, வந்து சத்துணவு ஊழியர்களுக்காக இருந்தாலும் சரி. ஸோ அவர்களுக்கே வந்து நீ வந்து 10 லட்சம் 7 லட்சம் 13 லட்சம் 22 லட்சம் அப்படின்னு சொல்லி வாங்கும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க? காசை கொடுத்து உள்ள கிறக்குற காரணம் என்ன? அப்ப அங்க வந்து இந்த 22 லட்சத்துக்கு மேல எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கீல, சரியா இல்லையா? ஒரு நீ அப்ப வந்து அப்ப 22 லட்சம் அப்ப திரும்ப போட்டு இப்ப 20 லட்சம் வந்து அவன் வந்து லஞ்சம் கொடுத்துருக்கானா அவன் எப்படி எடுப்பான் 20 லட்சத்தை? 10,000 சம்பளம் அவனுக்கு. 20 லட்சம் வந்து அவன் வந்து ஒரு அந்த பீரியட் ஆஃப் எப்ப கொடுத்த அந்த 5 வருஷத்துல வந்து 20 லட்சம் எடுக்கணும். எப்படி எடுப்பான்? முட்டை, சத்துணவு முட்டை, ரேஷன் கடையில வந்து அரிசி, இதை எல்லாம் வந்து அவனுக்கு வர்றதை ஃபுல்லா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். கான்டாக்ட் அப்படி இருக்கும். ஒண்ணு இல்லடா, ஆயிலு நாமக்கல்ல ஒரு கலெக்டர் ஃபேமஸா இருப்பாங்க பாத்திருக்கேன், லேடி கலெக்டர். நீங்க கூட நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. அப்பப்போ போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸ் வரும். கவர்மெண்ட் ஆமா எம்ப்ளாயிஸ் எல்லாம் பத்தி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அந்த நாமக்கல் கலெக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு இடத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபுட்டு வந்து அன்னைக்கு அவங்க தான் வந்து அவங்க கையால வந்து பசங்களுக்கு வந்து பரிமாறி இருப்பாங்க மதியானம். ஓகேவா? அப்போ வந்து அவங்க கிட்ட பசங்க கிட்ட கேட்பாங்க, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்ட்டு. நல்லா இருக்கு. எப்பயுமே இப்படிதான் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு பையன் ஓப்பனா அடிச்சிட்டு இருப்பான். ஓகேவா? பயப்படாம சொல்லுவான், இல்ல நீங்க நீங்க வந்தனால தான் நல்லா இருக்குன்னு இருப்பான். அப்படியே ஷாக் அவங்களுக்குலாம். இப்போ மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், முட்டை, பாலுன்னு சொல்லி இவ்ளோ பில்டப் குடுக்குறான்ல. இல்ல ஒரு நாளாவது இது ப்ராப்பரா போய் சேருது. இல்ல அதெல்லாம் கரெக்ட்டா குடுக்குறானுங்களா? ஏன் அந்த இந்த அமைச்சர், அந்த லேடி அமைச்சரு, சத்துணவு முட்டையில வந்து ஊழல் பண்ணி அவங்க பேர் மாட்டுச்சுடா. இந்த அஜித் படத்துக்கு கேக்லாம் வெட்டுச்சேடா. அந்த லேடி பேர் என்னதுடா? கீதா ஜீவன். கீதா ஜீவன். இல்ல கீதா ஜீவன். இப்படி முட்டை அந்த முட்டையில ஸ்கேம் பண்றேன்னா, உன்னெல்லாம் எதுல சேர்க்கிறது உனக்கு? நீ அப்படிதான் அவனுக்கு தான். அப்ப அதனால தான் கரெக்ட்டா நீ வெட்டுற அவனுக்கு. இல்ல இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏழைகளுக்கான ஸ்கீம் சொல்லி அவ்வளவு பெரிய ஸ்கீம் அவ்வளவு இதை கொண்டு வர காரணம் என்னன்னா அதுதான். இவனுங்க அசிங்க பிடிச்சவனுங்கடா. அசிங்க கரும பிடிச்சவனுங்கடா. இவனுங்க பார்க்கவே அருவருப்பா வரும்டா. குழந்தைங்க விட்டுக்கிற அதுதான் முட்டையில ஊழல் பண்ணி வச்சிருக்க, அதுல ஸ்கேம் பண்ணி வச்சிருக்கேன்னா, உன்னை பார்க்கவே அவ்வளவு அருவருப்பா இல்ல? உன்னை பார்க்கவே ஒரு மாதிரி கூசும். பார்க்கறவே ஒரு மாதிரி, ச்சீ என்னடா கரும முட்டை, குழந்தை கொடுக்குற முட்டையை தூக்கி இது பண்ணிருக்கான். பார்க்க ஒரு மாதிரி அசிங்கம் இல்ல? நீ வந்து அஜித் இல்ல படத்துக்கு கேக்க கொள்ளை வெட்டிக்கிட்டு அடிக்கிறான். செலிப்ரேட் பண்றீங்க. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு ப்ரோ? வாட் ப்ரோ? உங்களுக்குலாம் இது தேவையா ப்ரோ? அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலயும் ஊழல், எல்லாத்துலயும் கொள்ளை, எல்லாத்துலயும் அங்க பிரச்சனை. கேட்க வந்தான் அவனை அடிக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் மேலேயே கேஸ போட வேண்டியது. அதிகபட்சம் இங்க இந்த கவர்மெண்ட்ல என்னடா எதிர்பார்க்கலாம்? லா அண்ட் ஆர்டர் ஓகே. நீ எல்லா கர்மத்தையும் பண்ணி தொலை. அட்லீஸ்ட் லான்றதை மெயின்டைன் பண்ணணும் போவோம். அதுவே பண்ண மாட்டானுங்களேடா. ஒரு நிமிஷம் பேசிட்டு இருந்தா வந்துடுறேன். லைட்டா இது கால் வந்து பேசிட்டு வந்துடுறேன். சரி ஓகே. காலா என்ன அலெக்ஸ் ஓடாது போலியடா கமல்? கமல ஒருத்தன் நீ நாக்க போடுற மாதிரி கேள்வி கேட்டான்டா. இல்ல அவனுங்க 2 பேரும் கேள்வி கேட்டதான். தக் லைஃப் கர்நாடகால ஓடாது, தக் லைஃபே ஓடாதுன்னு சொல்ற மாதிரி. அது வேணும். இல்லடா அந்த ஆளு இவ்வளவு நாளா வந்து பண்ணதே பிளான் இதுக்குதான். அதனால கரெக்டா போய் பண்ணிட்டான். அந்த சீட்டை வாங்கிட்டான். அது அவனுக்காக தான் தெரியும். அது வாங்கிட்டான். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இன்னைக்கு ப்ரெஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓகேவா? நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. குடும்ப அரசியல் இந்த தமிழகத்துல நீங்க குழி தோண்டி புதைக்கணும்னீங்களே, இது இப்ப அதே குடும்ப அரசியல போய் சேர்ந்துருக்கீங்களே, வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் அவன் இல்ல, நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்ல சோத்துல லைட்டா உப்பு தான் போடுறீங்களா கமல் அப்படின்னு கேட்டான். அப்படி அந்த மாதிரி டோன்ல கேட்டான். கமல் வந்து இதோ இல்ல அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் எதுவும் இல்லை என் சாப்பாடில், நான் டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? தக்காளி அந்த டிஎம்கே சப்போர்ட்ல தான் இங்கதான் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுக்குது. இது டிஎம்கே ஹேட் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணிருந்தா அந்த ஆளு ஒருத்தவங்க கூட இந்த வாட்டி விக்ரம் படத்தே தான்
அலெக்ஸ் விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. மாட்டிட்டானுங்கடா உள்ள. ஆல்ரெடி மாட்டிட்டானு. ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் மாட்டிட்டான். அவனுக்கு தான் பிளாக்கா ஒயிட்டா மாத்திருந்தானுங்க. ஓடாத படத்தெல்லாம் ஓட வச்சிருந்தானுங்க. ஓகேவா? இப்பெல்லாம் பேர் வெளுத்து விட்டுரும் பாரு. இப்பெல்லாம் ஸ்கேம்ல என்ன கேட்டா இல்ல இந்த ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் முழுசா மாட்டணும். அதை கொஞ்சம் மிஸ் பண்றேன். இடி வேற நிறுத்தி விட்டானுங்க நடுவுல. ஆமா அலெக்ஸ் ப்ரோ, குலுகுலு அமைச்சர் குலுகுலு மண்டலத்தை சேர்ந்த மன்னர் அமைச்சர் தலையிட்டுட்டாரு. குலுகுலு அமைச்சரா? ஆமா, குலுகுலு பகுதியை சேர்ந்த மன்னர் அமைச்சர். நீ புரிஞ்சுக்கணும் யாருன்னு. ஓ, மன்னருக்கு அமைச்சரா, அமைச்சருக்கு மன்னரா? இது வந்து ஒரு பசில் மாதிரிப்பா. அதாவது குலுகுலு பகுதியை சேர்ந்த, எது குலுகுலான பகுதி? அந்த பகுதியில ஒரு மன்னர் பேர் கொண்ட அமைச்சர். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கூட வந்து மீட்டிங் செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி ஆகாஷ் பாஸ்கர் நீ நடவடிக்கை எடுப்பாங்க? என்ன கேக்குறேன்னா, அந்த குலுகுலு அமைச்சர் இருக்கார்ல, குலுகுலு அமைச்சர் இல்ல, குலுகுலு பகுதியை சேர்ந்த. குலுகுலு பகுதியை சேர்ந்த, ஓகே, அந்த குலுகுலு பகுதியை சேர்ந்த அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து இன்னொரு பண்ணாரு. தொலைநோக்கு பார்வை மோடிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காராம். கரெக்டா? ஏன்டா இங்க பேசுறதெல்லாம் வேற. கண்ணாடியை கழட்டினா அவரே பார்க்க மாட்டாரு. இதுல தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வையோட இருக்காராம் யாரு? நம்ம மோடி. அதை யார் சொல்றா? பின்னோக்கி இருக்க முக ஸ்டாலின் சொல்லுங்க. அது யார் பப்ளிஷ் பண்ண ப்ரோ? அதுதான் ட்விஸ்ட். அவர் ஆட, இவர் பாட, அடேங்கப்பா. ஐயோ, மானாட மயிலாட. வானா எனக்கு ரைமிங்கா ஒண்ணு வருது. ஷேம் ப்ரோ, சீரியஸ்லி சொல்றேன். இங்க இன்னைக்கு வந்து பேசாம விட்டுருந்தாங்கன்னாலும் இன்னைக்கு ஈவெண்ட் பேசாம போயிருக்கும். தேவையில்லாம போய் தளபதிய வந்து விமர்சனம் பண்றேன்ற பேர்ல டிஎம்கேக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. அங்க தளபதி இல்ல, அவனுங்களுக்கு கண்டென்ட் இல்ல. நம்மள அடிக்காதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவனுக்கு ஒரு கண்டென்ட் இல்ல. விஜயத்தோட இருக்கிற கண்டென்ட்டா மாத்த ட்ரை பண்றான். பார்த்தா அவனுக்கு கண்டென்ட் ஆயிடுது. ஏடா இததான் செங்கல தூக்கி இருந்தா திருப்பி கேட்ச் பிடிச்சி அடிக்கிறானுங்கன்ற மாதிரி. அதுவும்